இந்த வீடியோவில்ங்க ஒரு செட்டு நெய் காய்ச்சி வச்சு, அது வெண்ணெய் காய்ச்சி நெய் எடுத்து வச்சு அது பாக்ஸில் போட்டிருக்கு. இன்னொன்று வெண்ணெய் கடைச்சி எடுத்துருக்குங்க. இப்போ எவ்வளோ ஆடை கலெக்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்களா. நல்ல பெரிய பாக்ஸ். இது நிறைய நம்ம ஆடை சேர்த்தது ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருந்தது எடுத்து உரத்தை போட்டு வச்சுருப்போம் இல்லையா. நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய கொடுத்துருக்கேன், நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். அது ஃபுல்லாக நம்ம ஃப்ரீசருக்குள்ளே எடுத்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி திரும்ப அது மத்து வச்சு தாங்க கடைஞ்சி எடுத்தாச்சு. இந்த கடைஞ்ச வீடியோலாம் நம்ம நிறைய போட்டிருக்குறோம், நீங்கள் பாருங்கள். சின்ன வீடியோவாக போட்டிருக்கோம். இது கொஞ்சம் மாஸ் குவான்டிட்டி தான். இது அந்த பெரிய பாக்ஸுங்க, இது கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் அந்த பெரிய பாக்ஸ் நிறைய ஆடை இருந்தது தான். அந்த மத்து வச்சு கடைஞ்சி எடுத்தாச்சு. இதை இப்போ கையாலே வலித்து எடுக்கலாம். நான் சும்மா கரண்டியாலே உங்களுக்கு எடுத்து காட்டலாம் அப்படிங்கிறத. இப்போ கரண்டியில் இதை போட்டு எடுத்து திரும்ப அதை நல்லா அலசணுங்க. ஒரு பாக்ஸில் நம்ம அமைக்க ஆடை எடுத்தது எவ்வளோ வெண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். நல்ல வெயிட்டு வெண்ணெய், பசு வெண்ணெய்ங்க. நல்லா பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கும். இப்போ இந்த மத்துக்கு இடையில் உள்ளதெல்லாம் கையால் வலித்து எடுத்துகிட்டு திரும்ப அந்த மோர் இப்போ ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக அடைச்சிருந்தது, அரை பாக்ஸுக்கு மேலே வந்திருக்கு பாருங்கள். அதனால் 1 கிலோ வெண்ணெய்க்கு மேலே நமக்கு கிடச்சிருக்குதுங்க. இப்போ இந்த மோர் நம்ம குடிக்கவும் செய்யலாம், தாளிச்சு விட்டு குடிக்கலாம். அல்லது மோர் குழம்பு மாதிரி தண்ணியாக தான் இருக்கும், கொஞ்சம் மோர் குழம்பு மாதிரி தாளிச்சு விட்டு அதையும் செய்யலாம். வெண்ணெயும் காய்ச்சி வச்சு வெண்ணெயும் எடுத்து வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி